நாகர்கோவில் அருகே இரட்டை பெண் குழந்தைகளை பெற்ற தாயை கொலை செய்த சம்பவத்திற்கு வரதட்சணை, குடும்ப வன்முறை உள்ளிட்ட பிரச்சினைகளே மூல காரணம் என்று குடும்ப நல ஆலோசகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே உள்ள காற்றாடித்தட்டு பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் என்பவரது மனைவி திவ்யா. இவர்களுக்கு பிறந்த இரட்டை பெண் குழந்தைகள் மூச்சு திணறி இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. குழந்தைகளின் சடலங்களும் அவசரமாக புதைக்கப்பட்டன. தூமுட்டு இருந்து 2 நாளுக்கு முன்னே அப்படியே மனைவி சொன்னேன், தூமுட்டு இருக்கு. அப்போ சொல்லிக்கிட்டு 2ஆவது நாள் போய் மருந்து கொடுத்தானே சரியாயிட்டுன்னு சொன்னேன். விளையாடிக்கிட்டாங்க, அழகாக விளையாடிட்டாங்கன்னு சொன்னேன். ஏன்னா இங்கே அடக்கம் பண்ண பிறகு இங்கே வந்து யாரும் கம்ப்ளைண்ட், போலீஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்போ தோண்டி பார்க்கணும் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்போ சரி நாங்கள் தோண்டிட்டு நம்ம தப்பு பண்ணதான் நம்மளுக்கு நீ பார்க்கட்டு, என் வீட்டுக்காரன் சொன்னால் தோண்டி பார்க்கட்டு, ஒன்றும் இல்லை, நம்ம தப்பு பண்ண தானே நம்ம தண்டனை, நம்மளே ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னான். நம்பிக்கையோடு சொன்னான். செத்ததுக்கு பிறகு கொண்டு வந்ததுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலையான்னு கேட்டோம். அது ராத்திரி 4 மணிக்கு பாலை கொடுத்தேன், கடத்தினேன். அது சிவம் பேத்து ஒன்றும் இல்லை எனக்கு என்ன வேறு ஒன்றும் தெரியாதப்பா. அப்படி நம்மளுக்கு ரெட்டை பிள்ளைன்னா அப்படி போயிடாங்க. ஒன்று போச்சுன்னா ஒன்று போயிடுமா. இப்போ ஒன்றுக்கு பால் கொடுத்து கிடக்குனா ஒன்றுக்கு போயிடாங்க. என்னதோ ஆண்டவன் கிடக்கு நம்மளுக்கு தெரியலை. குழந்தைகள் இறப்பு குறித்து விசாரணை நடத்திய போலீசார் தாய் திவ்யாவிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டனர். விசாரணையின் முடிவில் பால் கொடுக்கும் போது மார்போடு அணைத்து 2 குழந்தைகளை கொன்றதாக திவ்யா போலீசாரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட திவ்யா 15 நாள் நீதிமன்ற காவலில் தக்கலை பெண்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அதே சமயம் திவ்யாவுக்கு பெண் குழந்தை பிறந்ததால் அவரது கணவர் திட்டியதாகவும், வீட்டில் ஆண் வாரிசே இல்லை என்பதால் பிரச்சனையில் ஈடுபட்டதாகவும் திவ்யாவின் தாயார் கண்மணி புகார் தெரிவித்துள்ளார். அவ எப்பவும் சொல்லுவா, அந்த எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளை இல்லாமா, அதனால என்கிட்ட எப்பவுமே ஒரு மாதிரி நிற்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லுவா. அடிக்கணுன்ட்டு அடிச்சோன்னு சொல்லுறது ரொம்ப அப்படி ஏதாவது சொல்லி மணங்கி இந்த ஏதாவது பேசி. இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள குடும்ப நல ஆலோசகர்கள் வரதட்சணை, குடும்ப வன்முறைகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எல்லாம் இருக்குது, எல்லா ஆக்ட் எல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் ஏழை மக்களுக்கிட்ட அது போய் சேரவே இல்லை. அது ஏழை மக்களுக்கிட்ட அந்த ஆக்டை பற்றி எல்லாம் விரிவாக சொல்ல வேண்டும். அது அரசாங்கம் நினச்சால் அங்கே அவங்களே ஒரு கமிட்டி போட்டு எல்லா கிராமங்களிலும் போய் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி எல்லாம் பேசி, உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கிறோம், இந்த நம்பருக்கு எந்த ராத்திரி ஆனாலும் கூப்பிடுங்கன்னு எல்லாம் சொன்னால் பெண்கள் முன் வரத்தான் செய்யும். அதை பார்த்து ஆண்கள் கொஞ்சம் அடங்கி பயந்து இருக்கும். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் அவசியமாகும். சுயமாக சிந்தித்து பெண்கள் செயல்பட்டால் பெண் குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் என்பதும் குடும்ப நல ஆலோசகர்களின் கருத்தாக உள்ளது.